அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். பட் நம்மளோட செய்திகள் நம்ம ஈரான் இஸ்ரேலுக்கான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கூட பாருங்கள், ஆக்சுவலாக நான் வீடியோ கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தோன்னா கீழே விழுந்து கிடக்கிறேன். என்னென்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன் கொரட்டை விட்டுட்டு. என்னுடைய சூழ்நிலையை தான் உங்களுக்கு நான் டெலகிராமில் கூட போட்டிருந்தேன். ஒரு நாய் வந்து கொரட்டடிச்சு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருந்தேன்ல, அதுவும் நாயெல்லாம் இல்லை, என்னுடைய சூழ்நிலையை போட்டிருந்தேன். திடீர்னு என்னென்னு தெரியல, பயங்கரமாக கம்முந்தடிச்சு விழுந்து தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிச்சு ஐயோ நம்ம அங்கே சம்பவ இடத்த விளக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்து உங்களுக்கு விளக்கம் வந்திருக்கிறேன். இன்றைய சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஐநாவில் பாருங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து கண்ணுங்களா பேரப்பிள்ளைங்களா வேணாம்பா இதெல்லாம் வேண்டாம்பான்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அப்படியே இஸ்ரேல் பயங்கரமாக அப்படி சுற்றியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இன்றைக்கி மதியம் திடீர்னு பொசுக்குன்னு ஒரு ட்ரோன் வந்து ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது இஸ்ரேல் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஈரானுக்குள்ளாரையும் மறுபடியும் இஸ்ஃபஹான்ற பகுதியில் பெரிய தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி துருக்கி உள்ளே ஓடி வந்து சம்பவம் வச்சு செய்ய போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய சம்பவம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி ஐநாவில் கலந்துக்கலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐநாவுடைய கூட்டத்தில் யார் யார் என்னென்ன பேசினாங்கன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். நம்ம நேராக இப்போ ஐநா இது போயிடலாம். ஏன்னா ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு, உலக நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அது ஐநா தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த ஐநானுடைய தலைவரே கண்ணில் தண்ணி வடித்து தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார் என்றால் நம்ம உலகத்தில் யாருக்கிட்ட போய் முறையிடுவது என்று தெரியவில்லைன்னு இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் என்பது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத தீயை பற்ற வைக்கும். அதை நாம் பரவ விடக்கூடாது. அமைதியை நிலைநாட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வலியுறுத்தல். ஆனால் குற்றங்களுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றால் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்போம் என ஈரான் உறுதி. தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என ஐநா சபையில் இஸ்ரேல் திட்டவட்டம். இதெல்லாம் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் முன்னாடி இப்படி காரசாரமாக பேசிக்கிறாங்க. கடைசியில் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியவே முடியாது, அடிச்சே தீர்வுன்ற மாதிரிலாம் வந்து டென்ஷனாக எந்திரிட்டே இருந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? இந்த உலகத்தையும் நாட்டாமல் ஒன்றுமே பண்ண முடியாமல் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாரு. இதே ஒன்று அப்படியே ரொம்ப ஏழ்மையான நாடு, இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுனா ஒன்று சேர்ந்து எல்லாம் மிரட்டி தன் வழியை கொண்டு வரீங்க. பட் இந்த மாதிரி நாடுகளை இவங்களால் கொண்டு வர முடியறதில்ல. இதை பார்த்தவொடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, டூ வீலரில் போனவங்களுக்கு ஹெல்மெட் கேஸ் போட முடியுது, ஆனால் காரில் போனவங்களுக்கு எப்படி சீட்டு பெல்ட் கேஸ் அவ்வளோ சீக்கிரம் போட முடியறது இல்லையோ, அந்த மாதிரி சீனை தான் இதை வந்து நான் பார்த்தேன் நான். அதனால் சட்டம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து எழுந்திருக்கிறது. மிரட்டுங்க ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்களே, மிரட்டுங்க, உங்களுக்கு பயங்கர பவர் இருக்குது. ஒருவேளை ரொம்ப மிரட்டினா நம்மளை மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாரா அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம் நம்ம. இல்லை, அதை விட ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுங்களா? ஐநாவில் போயிட்டு இன்றைக்கி ஈராக் முறையிட்டிருக்காங்க. இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட விமானங்கள், போர் விமானங்கள் எங்களுடைய எல்லை பகுதியில் எங்களுடைய அனுமதி இல்லாமல் வான்பரப்பை மீறி வந்து தாக்கல் நிறுத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை. அதாவது எங்களுடைய செக்யூரிட்டி கார்டு, எங்களுடைய எச்சரிக்கை எல்லாத்தையும் மீறி எங்கள் வான்பரப்பில் பறக்கிறாங்க, கொஞ்சம் என்னான்னு கேளுங்க ஐநா அப்படின்னு யார் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறது? ஈராக் வந்து ஐநாவில் முறையிட்டிருக்கிறாங்க. சர்வதேச விதிகளை மீறுறாங்க, எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, அவர் ஏங்க டயர்டாகி உட்காந்துருக்கிறாரு? நீங்கள் எதுக்காக ஈராக் அங்கே போய் நீங்கள் முறையீடு வச்சிங்கன்னு எனக்கு புரியல. இதனால் என்ன பிறவி பலன் அடைய போகிறீங்க? இல்லை, நீங்கள் அங்கே முறையிட்டு அங்கே என்ன நடக்க போகுது? நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இல்லைன்னா இஸ்ரேலுது மேலே பறக்கக்கூடாதா? கொஞ்சம் ஈரான் கிட்ட சொன்னீங்கன்னா வான் தடுப்பு சாதனத்தை கொண்டு வந்து நிறுத்துவாங்க, மேலே பறக்காமல் போயிடும். அதை உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்லையா, அமெரிக்கா உங்கள் நிலைகளை வந்து நீங்கள் சைன் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள் அமெரிக்கா, அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, இல்லைன்னா நீங்கள் நாட்டை விட்டு கிளம்புன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை விட்டு நீங்கள் ஐநாவில் போயிட்டு பாவம் அந்த தாத்தாவே ஓரம் உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற அந்த தாத்தா கிட்ட போயிட்டு இது மாதிரி இஸ்ரேல் இப்படி பண்ணுறாங்க ஐயா, ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா அவர் டென்ஷனில் இருக்கிறாரு. அவர் என்னத்தை கேட்பார்? அதனால் நம்ம ஐநாவிலேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்தோன்னா இந்த போர் விமானங்கள் அதாவது என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் ஒரு 3 பகுதின்னா டியாஜோ கார்சியாவில் ஒரு பகுதியும், ஹவாயில் ஒரு இடமும், அப்புறம்
இந்த பக்கம் ஐரோப்பாக்கிட்டேயும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்னால் ஒரு 3 குரூப்பாக ஒரு 3-4 விமானங்கள், அதுக்கு ஒரு ரீஃபியூல் டேங்க்கு. இந்த பக்கம் ஒரு 3-4 போர் விமானங்கள், அதுக்கு ஒரு ரீஃபியூல் டேங்க்கு. தொடர்ந்து 1000 கிலோமீட்டர் பறக்க முடியுமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பயிற்சிகளை வந்து ஈடுபட்டே இருக்கிறாங்க. அதாவது தாக்கல் நடத்துகிற மாதிரியே இது மாதிரி தொடர்ந்து இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து அதுதான் வேலை. இன்றைக்கி காலையில் கூட நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இது மாதிரி சம்பவம் அடுத்தடுத்த பதிவுகள்லாம் பாருங்கள், எல்லாமே அவங்க H1, F1, 81 இருக்கட்டும், இல்லை 82 இருக்கட்டும், இல்லை கால்சிங் பிளாங்காக இருக்கட்டும், எல்லா விமானங்களும் அடுத்தடுத்து அங்கங்கே பகுதியில் இன்றைக்கி வான்பரப்பு ஃபுல்லாக எம்டியே கிடையாது. அமெரிக்கானுடைய போர் விமானங்கள் எல்லா இடத்துலையும் என்கேஜாக இருந்தாங்க. அங்கே நீங்கள் தொடர்ந்து யூஎஸ் கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஐரோப்பாவிலிருந்து கீழே பார்த்தா அதுக்கப்புறம்னா இங்கே இந்தியா வரைக்குமே, டியாஜா கார்சியா வரைக்குமே எல்லா இடத்துலையுமே செட்டு செட்டாக தாக்கல் நடத்துவதற்கான பிரத்யோகமாக அனைத்து வித போர் பயிற்சிகளையும் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மேபி ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி கெஸ் பண்ணுறாங்கன்னா, சரி ஊடகங்களை விட்டுருங்க, நான் என்ன மாதிரி கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்று இரவோ இல்லை நாளையோ, இது தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே தாங்கிறேன், மேபி இந்த வீக்குக்குள்ளே நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே சொல்கிறேன். ஆனால் அதற்கான முழு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கானுடைய போர் விமானங்கள். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த குவைத்துன்னா ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஸெல்லாம் வந்து காலி பண்ணி வச்சுருக்காங்க, ஈராக்கில் கூட காலி பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா, எங்கள் வரைபடத்தையும் பாருங்கள், சவுதி அரேபியானுடைய பேஸில் 22 டேங்கர் KC-135ம் 53 F-16ம் 10 C-10 ஏர்க்ராஃப்ட்டும், அது இல்லாமல் இன்னொன்று அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த KC-135 அப்புறம் F-16 ஃபால்கன் மீது எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்குன்னு அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஈரான் பக்கம் இருக்குது, சவுதி அரேபியாவுக்கு உள்ளே இருக்குது. சவுதி அரேபியா வந்து கலந்துக்கலை, தனது கடும் கண்டனத்தை தினந்தோறும் தெரிவிக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி இப்போ சவுதி அரேபியாவுக்குள்ளே பெரிய அளவுக்கு அடுக்கி வைத்திருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலையும் புரியுது. இன்று அமெரிக்கானுடைய சிட்டிசன் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஈரான். உளவு வேலை பார்ப்பதற்காகவா இல்லை என்ன வேலைன்னு தெரியல, பட்டு அமெரிக்காவுடைய நேஷனலை கைது பண்ணி வச்சுருக்காங்க. லேண்ட் பார்டரை கிராஸ் பண்ண, அதாவது ஒரு ஈரான்லேருந்து ஏற்கனவே அமெரிக்கர்கள் வெளியேறுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் வெளியேற சமயத்தில் வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒருத்தர். பட் இன்னொரு கேஸ் தான் ரொம்ப பெக்யூலர் கேஸாக இருக்குது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மெராக் அப்படின்ற ஒருத்தர், கௌஃப்மான், இவரை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஈரானில் டூரிஸ்ட்டாக போனவர் மாட்டிக்கிட்டாரா இல்லை இப்போ தான் டூரிஸ்ட் போனாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஐயா, அங்கே டேப்பை திரும்பினா தண்ணி இவள் ரத்த பூமியாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, திரும்புகிற பக்கம்லாம் டுமான்னு இருக்குது. இந்த சமயத்தில் யாராவது டூர் போவாங்களா இல்லை ஏற்கனவே டூர் போய் மாட்டிக்கிட்டாரான்னு தெரியல. ஜெர்மனுடைய சிட்டிசன் ஒருத்தர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணுவார் தெரியல, கொதிச்சு இழப்போறாரு. யார்? ஜெர்மனுடைய சேர்மனை தான், சான்சலர் தான் சொல்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் நார்மலாகவே டென்ஷன் ஆகிற பார்ட்டியாச்சு, அவங்க ஆளுங்களை போய் பிடிச்சி வச்சுருக்கிறாங்களே ஈரான். அதனால் இந்த 2 சம்பவம், இனி இந்த மாதிரியான நபர்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால் நாங்கள் கைது செய்ய நேரிடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி காலையிலிருந்து இஸ்ஃபஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை சுற்றி அடுத்தடுத்த தாக்குதல், அதே பதற்றம், மக்களை கொஞ்சம் வெளியேற்றி இருக்காங்க. ஒரு குறிப்பு, ஒரு தவறு செய்து விட்டேன், தெஹ்ரானிலிருந்து 50 லட்சம் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்பதற்கு பதிலாக முந்தைய ரவிக்குமார் சோமு பதிவில் 5 லட்சம் என்று கூறிவிட்டேன். அதை சற்று உங்கள் சிறுமூலையில் ஏற்றியிருந்தால் கொஞ்சம் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு 50 லட்சமாக உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா 5 மில்லியன் அப்படின்றதுக்கு நான் வந்து 5 லட்சம்னு சொல்லிட்டேன். அது 50 லட்சம் பேர் இதுவரை தெஹ்ரானிலிருந்து வெளியேறி இருக்காங்க, தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இஸ்ரேலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து சைப்ரஸ் வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். போதும், இனி நம்பிக்கை வைத்தது போதும், நம்மளை முடிச்சுடுவாங்க, இனிமேட்டு இஸ்ரேல் நம்பி இருந்தால் நம்மளை முடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து நான்ஸ்டாப்பாக அடுத்தடுத்து சைரன் ஒழிக்கப்பட்டது. கடைசியில் இன்று காலையிலேருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கூட சக்ஸஸ் இல்லைங்க. ஒரு ட்ரோன் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கு, சாகி ட்ரோன். முதல் முறையாக இந்த வாரம் ஆரம்பித்த காலத்தில் 13ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் தாக்கல் நடத்தியது. பட் இந்த அளவுக்கு போர்க்கப்பல்லாம் பெரிய அளவுக்கு நிறுத்தி இருக்கும்போது ஒரு ட்ரோன் வந்து பெரிய தாக்குதல். பக்கத்தில் ஒரு 3 நிமிட வீடியோ பதிவு இருக்குது. இது 13ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இஸ்ரேலில் ஏற்பட்ட தாக்கம், இஸ்ரேலில் ஏற்பட்ட பாதிப்புகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை காண முடிகிறது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்று நடந்த தாக்குதலில் ஒரு ட்ரோன் வந்து ஒரு அட்டாக் ஏற்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அமெரிக்கா வந்து நம்பிக்கை இல்லாமல் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்காங்க. CNN போன்ற பத்திரிகைகள்லாம் தொடர்ந்து
ஈரான்கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கிறது, அவ்வளோ பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்குது, அதனால தான் அவங்க கம்மியாக அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஈரான் மறுக்கிறாங்க. ஐயா இதுக்கப்புறம் நீங்களும் சரி இஸ்ரேலும் சரி, ஏன்னா இஸ்ரேலுடைய ஆயுதம் கூட வாஷிங்டன் ஜெர்னல் போன்ற பத்திரிகைலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நான் முந்தா நேற்று கூட ஒரு ஆய்வறிக்கை சொன்னதாக சொல்கிறேன். சிஎன் இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த பத்திரிகைகள் ஆயுதம் குறையுதுன்றாங்களோ நீங்கள் மறுக்கெல்லாம் செய்யாதீங்க. அந்தந்த பத்திரிகை தலைமையகங்கிறதுல ஒரு இதாங்க எங்ககிட்ட இந்த ஆயுதம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு 2 அனுப்பி விடுங்க. அப்போ தான் அவங்களும் நம்புவாங்க, நாங்களும் கொஞ்சம் நம்புவோம். நீங்கள் கொஞ்சம் அதாவது செயல்முறைக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆயுதம் இல்லைங்க குறைஞ்சி போச்சுன்றீங்க, நீங்கள் இருக்குன்றீங்க, கொஞ்சம் ரைட்டாக சாம்பிள் 2 காட்டி விட்டுருங்க. உங்களுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி 2 பேர்த்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இது கான்ட்ரவர்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ஆயுதங்கள் இல்லைன்றதை 2 குண்டு அப்படி போட்டு விடுங்க, அப்போ தான் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான். எல்லாம் அவங்க வாசலில் வெடிக்கிற மாதிரி 2 போட்டு விடுங்க. இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, அப்போ அவங்க எழுதுவாங்க நிறைய குண்டுகள் வைத்திருக்கிறார்கள், நிறைய ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இஸ்ரேல் செய்த மற்றொரு சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கி இஸ்ஃபஹானில் சுற்றி தாக்கல் நிகழ்த்தினது இல்லாமல் ஒரு 2 அட்டாக் நடத்தியிருக்காங்க ஈரானுக்குள்ளார. முதல் அட்டாக் என்னென்னா, சுலைமானியோட ரொம்ப நெருங்கிய நண்பர், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, முகமது சையத் இசாடி தான் பாலஸ்தீன் ஆப்ரேஷன் உடைய ஃபோர்ஸஸ் அதனுடைய தலைமை பொறுப்பாளர். இன்றைக்கி குவாம்ன்ற பகுதிக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கி காலைல கூட குவாம் இருந்துன்னு சொன்னல, அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அங்கே அது ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் வந்து சிக்கிட்டு பெரிய தாக்கல் தனிப்பட்ட முறையில் அவரோட வீட்டுக்கு போகும்போது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மேபி இதை வந்து உங்களுக்கு நேற்று சாயந்தரம் நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு கார் மீது தாக்கல் நிகழ்ந்திருந்தது அப்படின்னு நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த பதிவு முடிஞ்சால் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அங்கே உள்ளிருந்து தான் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது சம்பவம் ஒன்று. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ட்ரோன் ஆப்ரேட்டர் அப்படின்னா இவர் தான் அங்கே ஐஆர்ஜிசியிலிருந்து ஹமாஸுக்கும், ஹமாஸிலிருந்து ஹெஸ்புல்லாவுக்கும் மிக கனெக்ட் பண்ணக்கூடிய, அது இல்லாமல் தொடர்ந்து இப்போ ஐஆர்ஜிசி நிறைய ட்ரோன் அனுப்புகிறாங்கல்ல, பெஹ்னாம் ஷக்ரீரி. இந்த பெஹ்னாம் ஷக்ரீரி அவர்கள் ரொம்ப முக்கிய கனெக்டிங் நபர். அவருக்கான வீடியோ பதிவு வெளியிட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் காரில் போகும்போது இந்த தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. இப்போ ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு மண்டை குடைச்சலான விஷயம். காரணம் என்னென்னா, நெட்டு ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க, இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இப்போ தான் ஏதோ ஒரு அரை மணி நேரம் விட்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் பப்ளிக் செல்ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி இப்போ கடிதம் தான் எழுதுகிறாங்க, நெட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக் எதுவுமே கிடையாதுன்றாங்க. அப்போ எப்படி இவருடைய இடங்க அவர் கண்டுபிடிச்சிருப்பார்? அப்போ அவர் மொபைல் ஃபோனை ஆன் பண்ணியிருப்பாரா? ஏன்னா கரெக்டாக அவர் எந்த இடத்துல போகிறாரோ அந்த கார் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்கன்னா இன்னும் ஆராய வேண்டிய நிறைய விஷயங்கள் ஐஆர்ஜிசிக்குள் புதைந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கான விடைகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இன்னும் தடுமாறி கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் ஒரு சில இடத்துல தாக்கல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஹெஸ்புல்லாவிலிருந்து கிராஸ் பண்ணி 1000 கிலோமீட்டர் தள்ளி தனிப்பட்ட ஒரு நபரை ஒரு காரில் வரும்போது தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா இது ஐஆர்ஜிசி உணர வேண்டிய ஒரு தருணம். அந்த அளவுக்கான சம்பவத்தை செய்திருக்கிறது இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில். இனி ஈரான் வந்து டென்ஷன் ஆக போகிறாங்க. இனி இதே மாதிரியான அட்டாக் வந்து அந்த பக்கம் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஏன்னா நேற்றிருந்து ஈரானை சொல்லியிருக்காங்க, நாங்களும் இனி ட்ரோனை வந்து பறக்க விட போகிறோம், இனி வாட்ச் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது அடுத்த சம்பவம் அப்படின்னா, வெள்ளை மாளிகை முழுமையாக நம்புகிறாங்க. இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளார அணு ஆயுத சோதனையை அவங்க நிறைவு செஞ்சுருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் நான் இன்னொரு விளக்கமும் கொடுத்துட்றேன். நான் காலை பதிவில் தெஹரன்லேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 5.2 ரிக்டர் அளவுகோல் ஏற்பட்டதில் ஒரு சில ஊடகங்கள் வந்து அது அணு ஆயுத சோதனையாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தால் கூட, நார்மலாகவே நம்ம எப்படி ஒரு கால்குலேட் பண்ணலான்னா, நீங்கள் உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அணு ஆயுத சோதனை அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் இல்லை ஒரு பாலைவனம் இந்த மாதிரி பகுதியில் தாங்க எடுப்பாங்க. ஒரு பெரிய நகரம் இருக்குன்னா ஒரு நகரத்தின் மத்தியிலோ ஒரு நகரத்தின் ஓரத்திலோ அணு ஆயுத சோதனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து குலுங்கும், அது ஏகப்பட்ட பாதிப்பு கொடுக்கும். நம்ம தொடர்ந்து பாகிஸ்தான் கூட பார்த்துருந்தோம், ஈரானுடைய எல்லை பகுதியில் மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்து அணு ஆயுத சோதனை செஞ்சுட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வி எழுந்தது. நம்ம பொக்ரான் கூட எங்கே அணு ஆயுத செய்தோம் அப்படின்னா ஒரு எல்லை பகுதி தள்ளி தான்.
அதனால் இதுக்கு முன்பு கூட ஈரான் மீது ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை பாகிஸ்தான் ஓரமாக ஒரு 4.2 ரெக்டர் அளவுகோலில் வந்து பதிவாயிருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. பட் ஆனால் தெஹ்ரான் பக்கத்தில் 80 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 5.2 ரெக்டர் அளவுகோலில் அது நிச்சயம் அணுவாயுத சோதனை வாய்ப்புகளே இல்லை. மக்கள் மத்தியிலோ மக்கள் இருக்கின்ற குடியிருப்புகளே இருக்கவே வாய்ப்பில்லை. அது என்னென்னா, பெரும்பாலும் அவங்க ஏதாவது ஆயுத குடோன் மாதிரி உள்ளே இருந்திருக்கலாம், இல்லை இஸ்பகான் சுற்றியும் வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். அவளையே அது ஆயுத சோதனைகள் அல்ல அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் உலக நாடுகள் நிகழ்ந்தது எல்லாமே இப்படி தான் நான் மேட்ச் பண்ண முடியுது. அது ஊடகங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய பார்வையில் வாய்ப்புகள் இல்லை. அது ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நிகழ்ந்துருது. பார்க்கலாம், இன்னொரு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த தகவல் கிடைச்சதுன்னா உங்களை விட்டால் யார் இருக்காங்க உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்தது. அந்த வீடியோ பதிவு கூட ஷேர் பண்ணல, புகைப்படத்தை ஷேர் பண்ணுறேன். இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான எய்டு மருத்துவ உதவிகள் இங்கே கத்தாரில் UAE விமானங்கள் கொண்டு வந்து கொடுத்ததாக சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு ஏப்ரல் 6, 2021 ரொம்ப பழைய பதிவு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கான கடும் கண்ணத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இன்று கூட துருக்கி என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் 13ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு தவறு செய்திருக்கிறது, வரம்பு மீறி இருக்கிறது, தனது தீவிரவாதத்தை கட்டவிழ்த்திருக்கிறது. இனியும் நம்ம பொறுமை இழக்க வேண்டாம். ஒரு ஸ்ட்ராங் பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் நம்ம ஈரானுக்கான உதவிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்று உறுதுணை புரிய வேண்டும் என்று துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் வந்து சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார். துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது ஆக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து முழுமையாக எல்லை மீறி இருக்கிறது, ஹமாஸ் மீது தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை ஹிஸ்புல்லா மீது தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தனது வரம்பு மீது செயல்படுத்துகிறது வாய்ஸ் ஆஃப் இஸ்லாம் இனி முழுமையாக ஒன்றிணைய வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அர்மீனியானுடைய தலைவர் கூட அங்கே போய் பார்த்துருக்கிறார். நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் ஏதாவது எஸ்கு புஸ்கா நடந்தாலும் அந்த எல்லை பகுதியில் நம்ம எப்படி ஒற்றுமையாக இருப்பது அப்படின்ற மாதிரியான அங்கே நிக்கோலஸ் பாஷா அவங்க ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் நிறைய மக்கள் இருக்காங்க. அதனால் நம்ம எப்படி மீறி என்ன அக்ரிமெண்ட் போகிறதுன்ற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. அதனால் துருக்கி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க. யார் மீது? இஸ்ரேல் மீது ரொம்ப டென்ஷனாக தான் இருக்காங்க. இன்று கூட அதான் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, 2 பொருளாதார தடைகளை விதித்தாங்க. ஒன்று, ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் தொடர்ந்து ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக சீனா, ஹாங்காங் இந்த 2 நிறுவனங்களுக்கும், அப்புறம் துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் மீதும் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. மேலும் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, துருக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு என்ன கண்டிஷன், இந்த தினந்தோறும் கண்டனம், கண்ணு குத்துற கண்டனம் கூட தெரிவிச்சுக்கோ, உங்களுக்கு அலோடு, ஆயுதங்கள் கொடுக்காதீங்க, ஆனால் அதையும் மீறி கொடுக்குற மாதிரி தெரியுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றாங்க. எனக்கு ஏற்கனவே துருக்கி கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நெக் கண்டிஷனில் இருக்காங்க. தடைகள்னு வரும்போது பாதிப்படையும். இருந்தாலும் அவங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, ட்ரம்ப் மாதிரி 100 ட்ரம்ப் வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். பட் இது மைக்குக்காக சொன்னாரா இல்லை உள்ளார்ந்த மாதிரி டைலாக்காக சொன்னாரான்னு ஒரு 2 நாளில் நமக்கு தகவல் கிடைத்து விடும். நம்ம உக்ரைன் பக்கம் போயிடலாம். உக்ரைனில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 100 ட்ரோனுக்கு மேலே ஒரு 3 இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. போல்டாவா ரீஜியனில் பற்றி எரிந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. அமைதி ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு மாயையை வந்து கிழித்து விட்டது. யார்? ரஷ்யா. கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இந்த யுத்தம் வந்ததுக்கப்புறம் வந்து ரஷ்யாவை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, கேட்பதற்கு ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி யார்? ஜெலன்ஸ்கி அவர்கள் தனது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே. அது இல்லாமல் அவர் இன்னொரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த பகீர் தகவல் என்ன? அது நிஜமாகவே பகீர் தகவல் தான். இது வரைக்கும் 6060 இறந்த உடல்களை ஒப்படைத்திருக்கிறார்களா அல்லவா? அந்த 6060 இறந்த உடல்களில் நிறைய உடல்கள் வந்து உக்ரைனதே இல்லையா. இப்போ நிறைய பேர் வந்து யார் என்னன்னு தெரியாமல் அங்கே ரஷ்யாவுக்கு போரிடுவாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி அனாதை பிணங்கள் அது மாதிரி அதையெல்லாம் தூக்கி போட்டு அனுப்பிட்டாங்களாம். அதை யாருப்பா அடங்கம் பண்ணுறது, அப்படி தூக்கி போட்டு அனுப்பிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ இவங்களெல்லாம் தேடி பார்த்தா புதுசாக இருக்கான். ஓ யாருப்பா இவங்க, ஒருவேளை ஏலியன்கள்லாம் பிடிச்சி அனுப்பியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி உக்ரைனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் நிறைய பேர்த்து வந்து இப்படியெல்லாம் ஒரு வேலைத்தனம் பண்ணுறீங்களா, இதுக்கப்புறம் நாங்கள் வாங்கவே மாட்டேன்றாங்க. அவங்க வேறு இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆகுது, வாங்குவாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில். சமீ ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த சமீ ரீஜியனில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருந்தாங்க. பட் 3 நாட்களாக ஏனோ ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல், எல்லாரும் உட்காந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே நிசப்தமாக இருக்குது மேலிருந்து இந்த குருக்ஸ் ரீஜனுக்கு கீழே. ஆனால் மற்ற பகுதி எல்லாமே கடுமையான யுத்தங்கள் தொடர்ந்து தாக்குதல்களும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வீடியோவோட நிறைய பகுதியில்
அர்ஜென்டினாவோட அதிபர் மில்லை இருக்கிறார்ல, மில்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்த ஒரு நபருக்கு எந்த எல்லையிலும் சென்று நான் வந்து கைது செய்வேன், எங்களுக்கான எல்லைகளே கிடையாதுன்ற அளவுக்கு கைது செய்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஒரு என்ஜிஓ மாதிரி இருக்குங்க எங்கே அர்ஜென்டினாவில். அந்த என்ஜிஓவுக்கெல்லாம் ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து ஃபுல்லாக ரஷ்யா புராணமே. ரஷ்யா நல்லவங்க, புடின்னா ரொம்ப ரொம்ப நல்லவர், சின்ன ஜோக்கு சொன்னால் கூட சிரிப்பார், அவர்லாம் ரொம்ப சூப்பரான ஆள், அவங்கள போய் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி திரும்புகிற பக்கம்லாம் இதே தானா. என்ஜிஓஸ்லாம் இதே வேலையாம், டெய்லி வீடு வீடாக போயிட்டு நோட்டீஸ் கொடுக்குறது இதுதான் வேலையாம். நம்ம மில்லை விடுவாரா? மில்லை பிள்ளைகளுக்கு தொல்லை என்றால் அவர் எந்த எல்லைக்கும் சொல்லுவாரோல்ல, போயிட்டு கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்ச, ஏய் எங்கே வந்து எந்த நாட்டு மக்கள் வந்து யாரை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க, அதுவும் நீங்கள் ரஷ்யாவை பற்றி பெருமையாக பேசுகிறீங்களா அப்படின்னு மொத்தம் ஒரு டீமையே, பெரிய டீமையே கைது பண்ணியிருக்காராம். இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ஜிஓ ஃபண்டு ஃபுல்லாக நாங்கள் கருப்பு பண்ண போகிறோன்றாங்க. அவங்களும் தான் ரஷ்யாவும் தான். எங்கேயோ இருக்கிற அர்ஜென்டினாவை ஏன் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் எனக்கு புரியல. அங்கே உக்ரைனுக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணுங்கள், இல்லை மற்ற இடத்துல ஐரோப்பாவுக்குள்ளே எங்கேயோ கன்வின்ஸ் பண்ணுங்கள். அர்ஜென்டினா இந்த கடைசியில் இருக்குது, இவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒருவேளை போர் வீரர்களை கூப்பிட்றதுக்காக கைது பண்ணுறாரா? அது யாரோட பூமி? அது மில்லையோட பூமி. மில்லையை விட்டுருவாரா? தொல்லை என்றாலும் விட மாட்டார், எல்லைக்கும் செல்வார் அவர். சரி, இந்த எல்லையோடு நம்மளோட எல்லை முடித்துக்கொள்ளலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.